மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கதிர் அருவாளால் அறுவடை செய்து ஏணி ஏறி தோரணம் கட்டி பானைக்கு புது வர்ணம் பூசி அருவாள் சுத்திலால் கரும்பை வெட்டி வெள்ளம் உடைத்து தீப்பெட்டியால் தீ மூட்டி கைகளால் அரிசியிட்டு திராவிடத்தின் வெற்றியை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உதயசூரியனுக்கு பொங்க வைத்திருக்கின்ற எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு முதலினுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நடுங்க வைக்கும் இடியொலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொலியாய் இழிவுகளை ஒழித்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏத்தன்ஸ் நகர சாக்ரட்டிஸாய் ஏனென்று கேட்பதிலே வைர நெஞ்ச வால்டேராய் என் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார் என்று பெரியார் புகழறித்த எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களே, வாழ்வு என்ற 3 எழுத்து என்று தொடங்கி நம்ம எல்லாம் வெற்றிக்கு அழைத்து செல்லும் அண்ணா என்கின்ற 3 எழுத்து என்று சொல்லி அண்ணா புகழுரைத்து அண்ணா சொன்ன படி என்கின்ற அந்த பேச்சை மட்டும் கேட்காமல் பிறகு வாழ்ந்த காலம் முழுவதும் அண்ணா தவிர்த்து வேற எந்த பேச்சும் பேசாமல் வாழ்ந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் அவர்களே, உடன்பிறப்புகள் எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அவருடைய கருத்தாக நெட்டையானவர் குட்டையான வாசப்படியில் குனிந்து செல்லவில்லை என்று சொன்னால் நெத்தியடி நிச்சயம் என்கின்ற அந்த கருத்தாக இருந்தாலும் ஏவி விட்டோர் மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என்னுடைய மார்பிலேதானே குத்துகிறான், அதனால் எனக்கு பெருமை என்று சொன்ன கலைஞர் அவர்கள் இன்றும் எங்களை மேன்மைப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். முத்தமிழர் கலைஞர் அவர்களே, 3 முறை மானிய கோரிக்கையிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இது 4வது முறை. உங்களுடைய நூற்றாண்டு நிறைவடைந்த இந்த ஆண்டில் என்னுடைய உரையை முழுமையாக உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். உங்களுக்கு காணிக்கையாக்குவது என்பது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு காணிக்கையாக்குவது என்கின்ற அந்த பெருமையோடு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே, சமச்சீர் நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள். தமிழ் கட்டாய பாடம் என்கின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள். பள்ளியிலே கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அதை கொண்டு வந்தவர்கள் நீங்கள். சத்துணவு என்று வரும்பொழுது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று முட்டையை வழங்கியவர்கள் நீங்கள். பள்ளிக்கூடத்திலே சான்றிதழ் பெறலாம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள். அதே போன்று விலையில்லா பாடநூலை வழங்கியவர் நீங்கள். ஏன் நமது பாடநூல் கழகத்தை உருவாக்கியவரும் நீங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள். இன்றைக்கு நீங்கள் எங்கே விட்டு சென்றிருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கல்வி என்று எடுத்துக்கொள்வது நீதி கட்சியிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற திராவிட மாடல் அரசு வரைக்கும் பல்வேறு சவால்கள் பல்வேறு இன்னல்களை தாண்டிதான் இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். அதை இந்த காலகட்டத்தில் அதை நிலைநிறுத்தி காட்டக்கூடியவர் யார்? குறிப்பாக ஒரு வயதானவருடைய பேரன் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக, சேத்திலே கால் வைத்து நாட்டு நட்டு கொண்டிருக்கின்ற பெண்மணியினுடைய மகள் இன்றைக்கு மருத்துவ மாணவியாக, கொஞ்சம் மழை பெய்தாலே ஒழுகின்ற வீட்டிலிருந்து படித்து வந்த இளைஞர் இன்றைக்கு அதே பகுதியிலே மிகப்பெரிய கட்டிட பொறியாளனாக, சாக்கடை அடைபட்டு இருந்தால் அந்த சாக்கடையில இறங்கி அதை சுத்தம் செய்கின்ற மகன் இன்றைக்கு நகராட்சியினுடைய ஆணையராக, எழுதக்கூட படிக்க தெரிவதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற பெற்றோர்களுடைய மகன் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக, எந்த சாதியை சார்ந்தவர்கள் கோயில் உள்ளுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்தார்களோ அந்த சாதியில் வந்தவர் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அதிகாரியாக, இங்கே இருக்கின்ற ஜமீன்தாருடைய பண்ணையில் வேலை பார்க்கின்ற ஒரு பண்ணையாளனுடைய மகன் அதே பகுதியுடைய ஜில்லா கலெக்டராக, போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்து படித்த ஒரு இளைஞன் போக்குவரத்து துறையில் இன்றைக்கு ஒரு ஆய்வாளராக, எந்த சாதி குனிந்தே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சாதியில் இருந்து வந்து காக்கி சட்டை காக்கி பேண்ட்டை போட்டுக்கிட்டு எதிர்த்து நின்று நெஞ்சை நிமிர்ந்து நின்றிருக்கின்ற உயர் போலீஸ் அதிகாரியாக, கை நாட்டதாக இருக்கின்ற பெற்றோருடைய மகன் இன்றைக்கு வெளிநாட்டில் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கக்கூடியவராக. இதற்கெல்லாம் யார் காரணம்? இன்றைக்கும் சமூக நீதியை இடஒதுக்கீடை நிலைநிறுத்திக் கொண்ட நமக்கான திராவிட கையிருப்பு யார்? இந்த பெயரை தமிழினம் என்று சொல்லும் பொழுது நன்றி மறவாத இனம், நன்றி உணர்ச்சி என்று இருக்கும் வரைக்கும் இந்த பெயரை இப்படியெல்லாம் சொல்வார்கள். மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எனது அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை நான் வணங்குகின்றேன். இந்த நன்றியோடு எங்களது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், இன்றைக்கு துறையின் சார்பாக நான் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர் துறை சார்ந்து அவர் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மறக்காமல் செல்வது பள்ளிக்கூடம். அங்கே அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவர்களோடு காலை உணவை விட்டு அங்கே இருக்கின்ற அசம்பிளி கூடும் பொழுது அவர்களிடம் தன்னம்பிக்கை ஊட்டுகிற அளவுக்கு அந்த உரையாடிட்டு வரக்கூடிய எங்களுடைய அமைச்சர், நாளை எங்களை வழிநடத்தக்கூடியவர்,
அவர் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தான், உங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகப்படியான நிதி, எங்களுக்கு அந்த நிதியோட கம்மின்னு அடிக்கடியே சொல்வார். அதிலிருந்து ஒன்னை மட்டும் நான் தெளிவாக சொல்வேன். முதலமைச்சர் அவர் நினைப்பு என்ன என்பதை சொல்கின்றேன். மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் தான் அடித்தளம் அமைக்கப்படும் என்பதற்காகத்தான் 44,042 கோடியை எங்களுடைய துறைக்கு அவர் ஒதுக்கி தந்திருக்கின்றார். அதற்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக நமது பேரவைத் தலைவர்கள், ராதாபுரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், நீங்கள் ஏறத்தாழ 300 பள்ளிகளுக்கு உங்களுடைய சொந்த நிதி பங்களிப்பு என்று 300 பள்ளிக்கூடங்கள் நீங்கள் ஸ்மார்ட் வகுப்புகளை வழங்கி ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முதல் துறை சார்பாக நன்றிகள். அது மட்டுமல்ல, ஜோன் அளவில், மண்டல அளவில் நான் என்னுடைய ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருக்கேன். பிறகு மாவட்ட அளவில் இன்றைக்கு ஏறத்தாழ 234 தொகுதியில் 138 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தவன் இந்த முறையில் நான் சொல்கின்றேன். நம்முடைய ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய பங்குக்கு பள்ளிக்கூடத்திற்கென்று பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த மன்றத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக அவையினுடைய முன்னவர் அண்ணன் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய மாவட்ட அமைச்சர், எங்களுடைய மணப்பாறை தொகுதிக்கு இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கின்ற அவருக்கும், எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உரையாற்றி இருக்கின்றவர்கள், குறிப்பாக ஒரு பள்ளி கல்வித்துறை மானியம் என்று வரும் பொழுது, இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 2641 கோப்புகள் எனக்கு வந்திருக்கின்றது. 2641 கோப்புகளுக்கும் நான் கையெழுத்திட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதியிலிருந்து 110 நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, அது செய்தி வெளியீடாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கிட்ட முறை என்னுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றும் ஆளுநர்கள் வந்தது, நிதிநிலையில் வந்தது என்று ஏறத்தாழ 158 இதுவரைக்கும் 143 அறிவிப்புகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். வருங்காலத்தில் மீதம் இருக்கின்ற 15 உடனடியாக நாங்கள் செய்து காட்டுவோம். இங்கே வெட்டு தீர்மானமாக ஏறத்தாழ 138 வெட்டு தீர்மானங்கள், அதை வகைப்படுத்தினால் 43. இன்றைக்கு உரையாற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் அந்த வெட்டு தீர்மானத்தை தொட்டியும் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். உரையாற்றிருக்க அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணனாக இருந்தாலும், அண்ணன் தாயம் கவி, அண்ணன் கிரி அவர்களாக இருந்தாலும், அதே போன்று மாங்குடி அண்ணனாக இருந்தாலும், மணி அண்ணன், அதே போன்று ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருவருமே இன்னைக்கு அதை தொட்டு இன்னைக்கு பேசியிருக்கிறார்கள். நிறைவாக பேசிய காரபாக்கம் கணபதி அண்ணன் கூட இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பாராட்டு தெரிவித்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்வேன். இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிற்கின்ற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எந்த சட்டமன்ற உறுப்பினர் நின்றிருந்தாலும் ஏன் என்னை காட்டிலும் இன்னும் சிறப்பாக அதை செய்திருப்பார்கள். ஏனென்றால் அப்பொழுதும் இந்த துறையை வழிநடத்த போவது மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் என்கின்ற அந்த பெருமை. அதே போன்று இங்கே வேண்டுதலாகவும் அதே போன்ற கோரிக்கைகளாகவும் இங்கே எதிர்த்து அமர்ந்திருக்கின்றவர்களாம் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக கம்பம் ராமகிருஷ்ணன் பேசும்பொழுது இந்த விளையாட்டுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து மிக அழகாக சொன்னார்கள். அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இப்ப SGFI கேம்ஸ் நடந்திருக்கு, தேசிய லெவலில் பள்ளிக்கூட லெவலில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய லெவலில் போகும்பொழுது கூட இன்றைக்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் ஏறத்தாழ 95 கோல்டு மெடல், 112 சில்வர், அதே போன்று 212 வெண்கல பதக்கங்களை நாங்கள் வென்று வந்திருக்கின்றோம். ஆக அவர்களுக்கான பாராட்டு விழாவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை நடத்தி காட்டியிருக்கார் என்பது எங்களுக்கான பெருமை. அதே போன்ற அப்கிரேடேஷன் பத்தி நீங்க நிறைய பேர் கேட்கறீங்க, உண்மைதான். நிறைய பேருடைய கோரிக்கைகளும் அதுவாகத்தான் இருக்கின்றன. அதை ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த கால ஆட்சியில் CAG ரிப்போர்ட் என்ன சொல்லுன்னா 525 பள்ளிகள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கடந்த கால ஆட்சியில். அந்த 525 பள்ளிகள்ல 513 பள்ளிகள் அந்த விதிமுறையே இல்லாத பள்ளிகளை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல, அந்த பள்ளிகளை கிட்டத்தட்ட 364 பள்ளிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பண்ணி கொடுக்காம போயிட்டாங்க. இப்ப அதை சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கையில் வகைப்படுத்தி எதற்காம் தேவையோ அது கண்டிப்பாக அது அப்கிரேடேஷனாக இருந்தாலும் சரி, அது சில நேரத்தில் பைஃபர்கேஷனும் கேட்டிருக்காங்க. நம்முடைய மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும், அண்ணன் மஸ்தானாக இருந்தாலும், அண்ணன் மாரிக்கண்ணாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொருவரும் நேற்று பேசி அரவிந்த் ரமேஷன் இவர்கள் எல்லாமே பைஃபர்கேஷன் கேட்டுட்டு இருக்கிறார்கள். அந்த பைஃபர்கேஷனுக்கு தேவையான அந்த விதிமுறைகள் வருகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி துறை சார்ந்து நம்முடைய வெற்றி தீர்மானங்கள் என்று வரும்போது ஒவ்வொருத்தரும் சேலம் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்றவர்கள், திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய அன்பு சகோதரர் மாரிமுத்து அவர்களை சார்ந்திருக்கின்ற தொகுதி திருத்துறைப்பூண்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே நிறைய கேட்கறது வந்து பில்டிங் கேட்கறாங்க. குறிப்பா DO ஆபீஸ் எங்களுக்கு தேவைப்படுகின்றது, பொதுவா CO ஆபீஸ் தேவைப்படுது. இப்ப திருவண்ணாமலையை பத்தி ஒருத்தர் வெற்றி தீர்மானத்தை
மாவட்ட சிஓ ஆபீஸ் கேட்டு ஏற்கனவே அது முடிவடைந்து இருக்கின்றது. மிக விரைவில் அதை நாங்கள் திறக்க இருக்கின்றோம். ஆக இந்த மாதிரியான கட்டிடங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமா ஒரு சர்க்குலர் நாங்கள் கொடுத்திருக்கோம். எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் டிஓ ஆபீஸ் பிஓ ஆபீஸ் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உடனடியாக அங்கேருந்து காலி செய்துவிட்டு ரெண்டல் பேசிஸாக நாம் வெளியில போய் உங்கள் அலுவலகத்தை வைங்க, அது மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய இடம் என்கின்ற சர்க்குலரை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். மிக விரைவில் அதையும் நாங்கள், ஏன்னா இன்றைக்கு ஜி.கே. மணி என்ன சொன்ன மாதிரி நமக்கு நிறைய அரசு பள்ளியில் சேர மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியாகுதுன்னு சொல்றது அது தவறானது. ஏறத்தாழ இந்த ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா 3,37,564 மாணவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை சாதனைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். அது மார்ச் 1ஆம் தேதி தான் நாங்கள் இந்த மாணவர் சேர்க்கை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். ஆக அப்படி அவர் சொல்வது போல இந்த துறை என்பது வருவாய் ஈட்டாத துறை. உண்மைதான். பல அமைச்சர்கள் இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இன்னைக்கு எங்க துறைக்கான எங்களுடைய துறை மேம்படுவதற்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஆமா வருவாய் ஈட்டாத துறை தான். ஆனால் இது செய்கின்ற முதலீடு என்பது பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்வது போது மனித வளத்தின் மீது நீங்கள் செய்கின்ற முதலீடு, இது அறிவாற்றல் மீது செய்கின்ற மூலதனம். இதனுடைய வட்டி என்பது வளர்ச்சியாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கார். அதை கண்டிப்பாக எங்களுடைய துறை சார்ந்து அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல 67க்கும் மேற்பட்டிருக்கின்ற திட்டங்கள் நான் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு திட்டத்தையும் சொன்னோம்னா நமக்கு டைமே இருக்காது. இருந்தாலும் கடந்த ஆண்டுல முக்கியமாக முத்தாய்ப்பாக இருக்கின்றது நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நாம் மதுரையில் நாம் தொடங்கி வைத்திருக்கின்றோம். அதுல இன்றைக்கு காலை வரைக்கும் இதுவரைக்கும் வந்துட்டு போனவங்க அதை பயன்படுத்தியவருடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 9,65,000 பேர். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2,670 பேர் அதை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் ஸ்ரீகாந்த் மகன், 2 கண்ணும் தெரியாத அந்த மாணவன் அங்கே போட்டித் தேர்வுக்காக அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தனியாக ஒரு தனியார் பேங்க் இன்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஜிஎம்மா இன்னைக்கு அவருக்கு வேலை கிடைத்திருக்கு என்று சொல்லும் பொழுது அவர் அதை பெருமையாக சொல்கிறார். சொல்லும் பொழுது இந்த நூலகம் மட்டுமல்ல, இங்கே வேலை பார்ப்பவர் கூட எங்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது கண்ணீரிலேயே என்று அவர் கலங்க வேண்டாம், கண்ணாக கலைஞர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த தமிழ் நினைத்தால் போதும். இப்படி ஒவ்வொருவரும் போட்டித் தேர்வுக்கு என்று வரும்போது இன்றைக்கு அது மட்டுமல்ல, நூலகம் சார்ந்து இன்னைக்கு பல்வேறு நூலக கார்மிக பேர்ல ஒரு நூலகத்தை கொண்டு வந்திருக்கோம். எஸ்.ஆர். ரங்கநாதன் பேர்ல நாங்க நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி 446 ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற நூலகம் தேர்ட் கிரேடாக நீ கொண்டு வந்து இன்னைக்கு அவர்களுக்கான பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு மிகவும் உறுதியாக இருந்த நம்முடைய மாண்பு நிதித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொன்றும் துறை சார்ந்து எங்களுடைய பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல்ல நீங்க உள்ள நுழையும் போது பார்த்தா BLA பாலா பெயிண்டிங் என்று சொல்றோம், பில்டிங் அஸ் லேர்னிங் எய்டுங்கிறோம். உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா அந்த வரைஞ்சிருக்கிற விதத்திலே பார்த்தா ABCD இருக்குது, ஆணவம் இருக்கின்றது, கணக்கு வாய்ப்பாடு இருக்கின்றது. புத்தகத்தை நீங்க பையிலிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு பிள்ளைகள் நுழையும் பொழுதுல இருந்தே அதை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மணற்கேணி என்கின்ற ஆப் மூலமாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு செய்முறை மூலமாக ஒரு டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 2D 3D டைமென்ஷன் மூலமா ஒரு தியரம் விளக்குறது எப்படி, ஒரு லாங் அது எப்படி செயல்படுகிறது, ஒரு ஸ்டெம் லேபுக்கு அடுத்தபடியாக இதை கொண்டு செல்கிற அந்த படியில் நாங்கள் ஈடுபட்டோம். இதை தொடங்கி வைத்தவர் யாருன்னு சொன்னா யுனைடெட் நேஷன்ஸ் UNO இருந்து வந்திருக்கின்ற அதோடைய துணை பொதுச் செயலாளர் இப்ராஹிம் தாவோ என்பவர் தான். தாம்பரத்திலே நாங்கள் இதை தொடங்கி வைத்திருக்கிறோம். இப்படி அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற இன்னைக்கு மாங்குடியின எல்லாம் பேசும்போது ஹைடெக் லேப் மேல்நிலை பள்ளிக்கு வேணுங்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில ஹைடெக் லேப் கொண்டு வந்துடும். இப்பொழுது முழுமையாக எல்லா மிடில் ஸ்கூல்லையும் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஸ்மார்ட் வகுப்பு எப்படி நீங்களாம் ஒவ்வொரு MLAஸும் அதுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அதே மாதிரி ஸ்மார்ட் வகுப்பை பொறுத்தவரைக்கும் 22,931 பள்ளிக்கூடத்திலையும் கொண்டு வருவதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை பணித்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்றால ஒரு 520 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு 20,856 பள்ளிக்கூடங்களுக்கு என்பதை நாங்கள் செய்யவிருக்கின்றோம். கட்டிடங்கள் என்று வரும்போது நம்முடைய பேராசிரியர் மேம்பாட்டு திட்டம் என்கிற விதத்தில் 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே நேற்று நான் 11 சொன்ன மாதிரி தான் 3,500 வகுப்பறைகள் ஏற்கனவே திறந்துப்பட்டிருக்கின்றது. இன்னும் அடுத்த கட்டமாக ஒரு 4,729 வகுப்பறைகளுக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி இருந்து அதை கட்டப்படும். இந்த வகுப்பறை என்று வரும்பொழுது இது கழிவறைகளும் இதில் வந்து விடுகிறது, சுற்றுச்சுவரும் இதில் வந்து விடுகிறது, இது ஆய்வகங்களும் வந்து ஆக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு என்ன தேவையோ அவை முழுமையும் வருகின்ற அளவுக்கு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது இருக்கின்ற நம்பிக்கை, இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை, CSR ஆக்டிவிட்டி கடந்த நவம்பர் மாதம் 2022 தொடங்கணும். அதை தொடங்கும் பொழுது கூட முதலாவது எப்படி தொடங்கினார் என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய பணம், தன்னுடைய சொந்த நிதி 5 லட்சம் ரூபாய் வழங்கிதான் அதை தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த அரசாங்கம் மீது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னார்வர்கள் வழங்கிய அந்த நிதி மட்டும் ஏறத்தாழ 321 கோடியே 55 லட்சம் ரூபாய் நம்மை தேடி வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சீரியஸா நாங்கள் கொண்டு போறோம் என்பதை உன்னிப்பாக அவர் கவனிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விழுதுகள் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். விழுதுகள்
விழுதுகள் என்கின்ற ஒரு அமைப்பு. அந்த விழுதுகள் இஸ் நத்திங் பட் நம்ம அலுமினை தான். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் படித்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, ஸோ அவர்களுடைய பங்கு என்பது இன்னைக்கு ஏறத்தாழ இந்த விழுதுகளை நாங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு 7,03,908 பேர் இன்னைக்கு அதை பதிவு செய்து இன்றைக்கு அவர்களுடைய சேவைகளையும் இன்னைக்கு அவர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளிக்கல்வித்துறை மீது வைத்திருக்கின்ற இது நம்பிக்கை இது காட்டுகின்றது. இது மட்டுமல்ல, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த முறை நம்முடைய ஐயா பேராசிரியருடைய பெயரில் சிறந்த பள்ளிக்கூடத்திற்கான விருதுகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். 76 ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு 2 பள்ளிக்கூடங்கள் தேர்ந்தெடுத்து 76 பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அண்ணா தலைமைத்துவ விருது என்கின்ற வகையில் ஒரு 100 தலைமை ஆசிரியர் எல்லா விதத்திலும் தொடக்க பள்ளியாக இருந்தாலும் சரி, அது நடுநிலை பள்ளியாக இருந்தாலும், ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த மாதிரி 100 பள்ளிக்கூடங்களை நாங்கள் தேர்வு செய்து அதற்கு ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் 10 லட்சம் ரூபாய் அதோடு சேர்த்து சான்றிதழ்கள் அதோடு சேர்த்து ஒரு அவார்டு நாங்கள் தனியாக தருவாங்க அந்த பள்ளியோட மேம்பாட்டிற்காக. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதிகப்படியாக எங்களிடம் இந்த மானிய கோரிக்கை முன்பு கேட்டது சிறுபான்மையை சார்ந்திருக்கிற கூட்டம் நடத்தணுமே. 9ஆம் தேதி ஒரு கூட்டமும் 17ஆம் தேதி ஒரு கூட்டமும் நம்ம நடத்தணுமே. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ, அதே போன்று நம்முடைய ஜவஹர்லால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தணுமே. அது என்ன ஆனது என்று அவர் கேட்டிருக்கார். அதில் வைத்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிக்கு நேரடி நியமனம் வரும்பொழுது பொதுப்பிரிவுக்கு 53 வயசு, மற்ற பிரிவுக்கு 58 வயசு வந்துச்சு. அதை அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு அது வேண்டும் என்று கேட்டும்போது உடனடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை உடனடியாக ஆவணை செய்ய தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஹைடெக் லேபை பொறுத்தவரைக்கும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கெல்லாம் என்னென்ன மற்ற பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு என்ன செய்யணுமோ அது இந்த பள்ளிக்கும் தேவை என்கிற அளவுக்கு நம்முடைய ஷானவாஸ் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அறிவிப்புலையும் அது வர இருக்கின்றது. ஏன்னா அவங்க கேட்டது சிறுபான்மையை சார்ந்து அவங்க கேட்டது எங்களுக்கு ஹைடெக் கொடுங்க, எங்களுக்கு ஹைடெக் லேப் கொடுங்க, எங்களுக்கு ஸ்டெம் லேப் கொடுங்க, எங்களையும் கலை விழாவில் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கலை விழா கொண்டாட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதையும் செய்கின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த ஆணை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர்கள் கேட்டது போல அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை பத்தி அவங்க கேட்டாங்க. கண்டிப்பாக அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை விரிவுபடுத்தியிருக்கிறார். ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் அதை உடனடியாக விரிவுபடுத்தும் அதற்கான ஏற்பாடுகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்க போஸ்ட்டை பத்தி கேட்டாங்க, போஸ்ட் அப்ரூவல் பத்தி கேட்டாங்க. ஒரு வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு இப்ப அதற்கான ஒரு கைட்லைன்ஸ் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க சொல்லியிருக்கோம். அதுக்கான கைட்லைன்ஸ் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சிறுபான்மையை சார்ந்திருக்கின்ற அவங்களுக்கு தேவையான அங்கீகாரம் பெற வேண்டும். அது நிறைய சிக்கல்கள் இருக்குது என்று சொல்லும்போது அது பிசி அந்த பிற்படுத்தோடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நலன்துறை சார்ந்த ஒரு வெப்சைட் நீங்க உருவாக்கி அவர்கள் சுலபமாக அதில் நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற அளவிற்கு நம்முடைய சிறுபான்மை மக்கள் என்ன கேட்டிருக்காலும் அதுக்கு உடனடியாக அதற்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாவட்டத்தின் சார்பாக நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒரு நன்றியாக கூட இருக்கலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்கின்ற பெயரில் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். தொடர்ந்து அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு லட்ச மாணவர்கள் சார்பாக, அவருடைய பெற்றோர்கள் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, ஏன் இங்க இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக அந்த காலை உணவு திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்கிற அந்த பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அவர் கொண்டு வருகின்ற திட்டத்தின் மூலமாக அவர் நாள் முழுக்க அவர் வாழ்நாள் மூலம் வாழதான் போகின்றார். ஆனால் வரலாற்றில் அவர் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்திற்கு அவர் பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒண்ணு எங்க பாக்கெட் பணத்திலே நாங்கள் கொடுப்போம். இது ஒண்ணு எங்க கட்சி பணம் கிடையாது. இது மக்களுடைய வரி பணம் தான். ஆனால் எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் இது போன்ற ஒரு திட்டத்தை சிந்தித்து அதை கருவாக்கி உருவாக்கக்கூடிய ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய பெயரை தான் வைக்க வேண்டும் நாங்கள் கேட்கின்றோம். இது கண்டிப்பாக, ஏனென்றால் நம்முடைய மாண்புமிகு செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டி அரசாங்கம் இருக்குது என்று 2 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது இப்படி வழிகாட்டியாக இருந்தாலும் நாம் தம்பட்டம் எடுத்துக் கொள்வது கிடையாது என்று சொல்லியிருக்கார்கள். இதுவும் தம்பட்டம் கிடையாது. தாம் புள்ள படிச்சுட்டு பட்டம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு தாயோட பெயரை தான் வைக்கணுங்கிற அளவுக்காகத்தான் நான் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறேன். இப்படி தொடர்ந்து என்னுடைய துறை சார்ந்து நான் ஒவ்வொரு திட்டமாக சொல்லிக்கொண்டே போயிருந்தேன்னா அடுத்தடுத்த பிரான்ச் லெவல் நான் கீழே போயிட்டே இருக்கிற அளவுக்கு வந்துடும் அது. பட் இருந்தாலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த 4 முறை ஒதுக்கிய நிதி மட்டும் பாத்தீங்கன்னா 1,53,836.43 கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. வட மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ரிசல்ட் குறையுதுன்னு கூட அவர் நம்மளோட ஜி.கே. மணியன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு மாநில அளவில் பாத்தீங்கன்னா 10th and 12th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 92%, 94% நம்ம கொடுத்திருக்கிறோம். வடநாடு என்று சொல்றதுனால அதை நான் சொல்றேன். அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் குறிப்பாக நம்முடைய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 274 பிள்ளைகள் நீங்க தேர்வாயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் நீங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே 3 பிள்ளைகள் மட்டும்தான் வெளிநாட்டில் தாய்வான் யூனிவர்சிட்டியில போய் இன்னைக்கு ஸ்காலர்ஷிப்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பிள்ளைகள் இந்தியாவில் தேர்வு செய்த 3 பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள். அதுவும் இருவருமே மாணவியர்கள் என்கிறது நமக்கான பெருமை.
பெருமை. அதுல ஒருத்தர் தருமபுரி கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கிறது நமக்கான கூடுதல் பெருமை. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஜுகேஷனலி பேக்வர்ட் பிளாக் நம்ம EBB என்று சொல்லிக்கிறோம். 44 பிளாக் நம்ம பிரிச்சிருக்கோம். ஆனால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்துல அந்த மாதிரி எஜுகேஷன், அதாவது கல்வியில் பின்தங்கிய அப்படிங்கறத இல்லாத அளவுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அது பள்ளி அளவில் எங்களுடைய பள்ளி மிளிரும் பள்ளி என்கிற அளவுக்கு அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, ஆனுவல் டே கொண்டாடுவாங்க. தனியார் பள்ளியில மட்டும் ஆனுவல் டே கொண்டாடுவாங்க, நம்ம அரசு பள்ளியில ஆனுவல் டே கொண்டாடுறது இல்ல. ஒரு வருஷமா அந்த பையன் படிச்சாலும் அவனோட திறமையை பெற்றவங்களுக்கு முன்னாடியும் மற்றவர்களுக்கு முன்னாடியும் காட்ட வேண்டும் ஆசைப்படும் பொழுது ஆனுவல் டேவே இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாசம் கடைசி வாரத்துல நடத்த வேண்டும் அளவுக்கு நீங்க அந்த ஆனுவல் டே நாங்க தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். கனவு ஆசிரியர் திட்டத்தின் மூலமாக இந்த ஏறத்தாழ 380 டீச்சர்ஸ் நாங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். அவங்களுடைய செயல்பாடு, அவங்க எப்படி பாடம் நடத்திருக்காங்க, எந்த மாதிரியான புது யுக்திகளை பயன்படுத்தி இதெல்லாம் வச்சு ஒரு தனி கமிட்டி மூலமாக நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். அதுல ஒரு 55 பேர் வந்து நார்டிக் நாடுகளுக்கு நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாசம் நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். மீதமுள்ளவர்கள் வந்து இங்க இருக்கிற டேராடூனுக்கு நாங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பேசும்போது ஆசிரியர்கள் சார்ந்து பல கோரிக்கைகள் இருக்கின்ற உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதை படிப்படியாக மாங்குடி அண்ணன் எல்லாம் பேசும்போது கூட 12,500 ரூபாய் நம்ம வழங்குகிறோம் என்று சொன்னார்கள். உண்மைதான். பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு காலத்தில் 8,000 இருந்தது, அது 10,000 மாறினது. மீண்டும் அதுக்கு 2,500 ரூபாய் அதிகம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கான வயது வரமையை நாம் அதிகப்படுத்தி இருக்கணும், அவர்களுக்கான டிரான்ஸ்வர்ஸை நம்ம கொடுத்திருக்கணும். இப்படி ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் வருங்காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி இங்கே பல பேர் வைத்திருக்கின்ற இந்த கோரிக்கைகளை பொறுத்தவரைக்கும் வெற்றி தீர்மானமாக இருந்தாலும், இங்கே பேசியவர்களாக இருந்தாலும் சரி, பல விவாதத்திற்கு நான் பதில் சொல்லியிருக்கின்றேன். அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு உங்கள் வெற்றி தீர்மானம் நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, வெற்றி தீர்மானமாக இருந்தாலும் கோரிக்கைகளாக இருந்தாலும் உங்களிடம் இன்னைக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு என்ன செஞ்சிருக்கோங்க நாங்கள் டேபிள் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னேன், இவ்வளவு செஞ்சவங்க இதையும் செய்ய மாட்டார்களா என்கின்ற எண்ணத்தை உங்களுக்கு விதைக்கின்ற விதத்தில் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு 25 அறிவிப்புகள் இருக்கின்றது. அந்த 25 அறிவிப்புகளோட தலைப்பை மட்டும் நான் படிக்கலாம். அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் தரம் உயர்த்துதல், பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா. இதை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா படிச்சிடறேன். 2000 ஆண்டில் நடைபெற்ற பாரத சாரண சாரணி இயக்கத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தின் போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இவ்வாண்டு பாரத சாரண சாரணி இயக்கத்தின் வைர விழா ஆண்டாகும். இதனையொட்டி தேசிய அளவிலான முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு வைர விழா ஜாம்பூரி ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வியை பற்றி இன்னைக்கு கேட்டிருந்தாங்க, அதையும் இந்த பாடத்தில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள், குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஒரு தேர்தல் நடத்தி அமைச்சர்கள்னா என்ன, நாடாளுமன்ற உறுப்பினர்னா என்ன, ஒவ்வொருத்தரும் எதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அதை செய்திருக்கின்றோம். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன். ஏற்கனவே நம்முடைய மாங்குடியான கேட்ட மாதிரி 1ஆம் வகுப்புலேருந்து கேட்டீங்க, 6ஆம் வகுப்புலேருந்து இது கலைஞருடைய கனவு திட்டம், அதை கொண்டு வந்திருக்கின்றோம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், இது ஏற்கனவே நம்ம வந்து சிறுபான்மை சமுதாயம் கேட்டிருக்கு, நீங்களுமே கேட்டிருந்திருக்கீங்க ஷானவாஸ். அது மாதிரி ரோபோட்டிக்ஸ் எந்திரனியல் ஆய்வகம் ரோபோட்டிக்ஸ் கொண்டு வரும். பல்வகை, இது வந்து நம்முடைய மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளின் பல்வகை புலன்கள் மல்டி சென்சரி பார்க், இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 3.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை செய்ய இருக்கின்றோம். அகல்விளக்கு மாணவிகளுக்கான திட்டம் இது. கலை திருவிழா தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம், இது வந்து வெறும் 6 to 12 மட்டும் இருந்தால் போத்தாது, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுடைய திறமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவினை ஏற்றல், தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை தகைசால் நிறுவனமாக தரம் உயர்த்துதல், ஆசிரியர்களுக்கு திறன் வளர் பயிற்சி, ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி, மாணவர்களுக்கான நன்னெறி செயல்பாடுகள், தூத்துக்குடியில் மாவட்ட மைய நூலகத்திற்கு புதிய கட்டிடம், பார்வை திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான கணினி எழுத்துணர்வு மென்பொருள், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறார் அறிவியல் பூங்கா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் நூலகங்களுக்கான புதிய சேவைகள், சொந்த நூலகங்களுக்கு விருது, திசைதோறும் திராவிடம் திட்ட விரிவாக்கம், மிளிரும் தமிழ்நாடு, பட்டய கணக்காளர் தேர்வு நூல்கள், பாடநூல் கழக நூல்களின் விற்பனை இணைய வழியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விரிவுபடுத்தல் என்ற 25 அறிவிப்புகள். எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள், எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி குமரகுருபரன் IAS அவர்கள், கஜலட்சுமி IAS அவர்கள், எங்களுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் லியோனி அவர்கள்,
அதேபோன்று இளம்பகவத் ஐஏஎஸ், ஆர்த்தி ஐஏஎஸ், வெங்கடபிரியா ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சீஃப் செக்ரட்டரி, அதேபோன்று S1 சார்ந்த அவங்க சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும், எங்களுடைய இயக்குனர், துணை இயக்குனர், இணை இயக்குனர் என்று பள்ளி அளவில் இருக்கின்ற டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.